class 6 chapter 6 area and perimeter. ஸோ இது வந்து பார்ட் 6. பார்ட் 6 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் ஃபிகர் இட் அவுட்க்கும் இந்த ஒரே ஒரு டேங்கிராம் பீசஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கட் பண்ணி நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் அவுட் த டேங்கிராம் பீசஸ் given at the end of your டெக்ஸ்ட் புக். உங்க டெக்ஸ்ட் புக்கோட பேக் சைட்ல இது இருக்கும். இதை நீங்க சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம இந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபிகர் அவுட் ஹவு மெனி பீசஸ் ஹாவ் த சேம் ஏரியா. ஸோ நம்ம இதை கட் பண்ணிட்டு பார்க்கலாமா, செக் பண்ணுவோமா? ஸோ நம்ம இந்த பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பீசஸ்ல செக் பண்ணீங்கன்னா இந்த சி அண்ட் இ இது ரெண்டுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கு. இது ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கு. அடுத்து டி ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஜி வந்து ஒரு பேரலோகிராம் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சு பார்க்கும்போது சின்ற இந்த இமேஜ், சின்ற இந்த ட்ரையாங்கிள் என்னால டில ஃபிட் பண்ண முடியுது. இயையும் ஃபிட் பண்ணா, ஸோ சி அண்ட் இ ரெண்டையும் சேர்த்து ஃபிட் பண்ணா டி அப்படின்ற இமேஜ் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் சேம் ஏரியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சேர்த்து டில ஃபிக்ஸ் பண்ணும்போது சேம் வேல்யூ. அப்போ இது ரெண்டு எனக்கு சேம் ஏரியா. இது அப்படியே நான் ஜிக்கு கொண்டு வந்து ஜில ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். ஸோ ஜில ஃபிக்ஸ் பண்ணும்போதும் ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. அப்போ ஜியோட ஏரியாவையும் சிஇயோட ஏரியாவையும் சேர்த்தா எனக்கு ஒரே ஏரியா தான். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா தான் சேம் அஸ் டி ஏரியா ஜி ஏரியா. இப்போ எஃப் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், இதுலயும் என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? ஈக்குவல் ஏரியாவா இருக்கு. டி ஜி எஃப் இது எல்லாமே ஈக்குவல் ஏரியா. இது எல்லாம் எதுக்கு ஈக்குவல் ஏரியானா சி அண்ட் இக்கு ஈக்குவலான ஏரியா அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஏபின்றது ரெண்டு பெரிய ட்ரையாங்கிள், அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு அது ரெண்டும் ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ் பாருங்க, ஏ அண்ட் டி நான் இப்ப கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஏ அண்ட் டின்றது ஒரே ஏரியா தான் இருக்கு. பாக்குறதுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம வேற ஷேப்ல தெரிஞ்சாலும் ஒரே ஏரியா. நெக்ஸ்ட் சியும் இயும் ஒரே ஏரியா தான். ஏரியானா ஒரே சைஸ்ல தான் இருக்கு, வேற வேற சைஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா இல்ல. ஸோ சி அண்ட் இ ஹாவ் சேம் ஏரியா. இப்ப நம்ம கிட்ட ரிமைனிங் இருக்கிறது டி ஜி அண்ட் எஃப். இந்த டி ஜி அண்ட் எஃப்க்கு இந்த சி அண்ட் இயை வச்சு நான் மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ சின்ற சின்ன ட்ரையாங்கிள நான் டி, அது ஒரு ஸ்கொயர். ஸ்கொயர்னா நம்மளால ரெண்டு ட்ரையாங்கிளா கட் பண்ண முடியும். ஸோ அப்ப ரெண்டு ட்ரையாங்கிளையும் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. ஸோ அதையே எடுத்துட்டு நாம அடுத்த ஷேப்க்கு வரலாம். ஸோ இப்ப டியும் சி அண்ட் இயோட ஷேப்பும் சேம். நெக்ஸ்ட்க்கு வந்து செக் பண்ணுவோம். ஜிக்கு செக் பண்ண போறோம் இப்ப. ஸோ ஜிக்கு செக் பண்ணும்போது அகைன் அந்த ட்ரையாங்கிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறோம். ஸோ என்னோட ரெண்டு ட்ரையாங்கிளும் இந்த ஜிக்குள்ள ஃபிக்ஸ் ஆகுது. அப்ப சி அண்ட் இ சேர்த்தா என்ன ஏரியா வருமோ அந்த ஏரியா தான் ஜில இருக்கு. ஸோ சி அண்ட் இக்கான ஏரியா தான் ஏற்கனவே டில இருந்ததுன்னு சொன்னோம். இப்ப அதுதான் ஜில இருக்கு. இப்ப அதுதான் எஃப்ல இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். இது நீங்க கட் பண்ணி இது மேல இதே மாதிரி வச்சு செக் பண்ணுங்க. அப்ப இந்த ரெண்டு ஏரியாவும் நமக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ எல்லா ஷேப்பையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபிகர் அவுட் ஹவு மெனி பீசஸ் ஹாவ் த சேம் ஏரியா. எந்தெந்த பீசஸ்க்கு வந்து சேம் ஏரியா இருக்கு அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ இதில் ஏ அண்ட் பி வந்து சேம் ஏரியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏ அண்ட் பி ஹேஸ் சேம் ஏரியா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேம் ஏரியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் செகண்ட் இது வந்து எனக்கு சின்ற ட்ரையாங்கிளும் இந்த இன்ற ட்ரையாங்கிளும் சி அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளும் நமக்கு சேம் ஏரியா இருந்தது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ சி அண்ட் இ ஹேஸ் சேம் ஏரியா. அடுத்தது இது ரெண்டையும் சேர்க்கும் போது எனக்கு டி இந்த ஸ்கொயர் அண்ட் எஃப் இந்த பிகர் ட்ரையாங்கிள் அண்ட் இந்த குவாட்ரிலேட்டரல் ராம்பஸ் ஷேப் இது எல்லாமே வந்து எனக்கு சேம் ஏரியாவா இருந்தது. அப்போ டி எஃப் அண்ட் ஜி ஹேஸ் சேம் ஏரியா.
ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்கான இதுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. how many times is shape D is compared to shape C? ஸோ ஷேப் Dன்றது ஷேப் C விட எத்தனை டைம்ஸ் பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஷேப் Dன்றது ஒரு ஸ்கொயர், ஷேப் C அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ஒரு ட்ரையாங்கிளை வைக்கும்போது எனக்கு இப்படி வரும். ஸோ அப்போ டியோட இன்னொரு போர்ஷன் இருக்கு. அப்போ இது 2 டைம்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படி டைரக்டா எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு எழுதலாம்னா செகண்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன பார்த்தோம்னா சி பிளஸ் இ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஷேப் தான் டி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஏற்கனவே நமக்கு இந்த ட்ரையாங்கிள் என்ன தெரியும்னா இ ட்ரையாங்கிளும் சி ட்ரையாங்கிளும் சேம்னு தெரியும். ஸோ இ ஈக்குவல் டு சி. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிற இக்கு பதிலாக நான் வந்து திருப்பி சினே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சி பிளஸ் சி ஈக்குவல் டு டி. அப்போ 2c. ஸோ டி ஈக்குவல் டு 2c. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? how many times bigger is shape D as compared to shape C? So shape D is twice as shape C. shape C விட 2 times bigger இருக்கு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் தேர்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? which shape has more area? shape D யா shape F ஆன்னு கேட்டிருக்காங்க. shape D யும் F ம் சேம். எப்படி சேம்ன்றதை நம்ம செக் பண்ணோம் தானே? எப்படி செக் பண்ணோம்? நம்ம டில இ அண்ட் சியும் வரும். அதே அந்த இ அண்ட் சி ரெண்டு ஸ்மாலர் ட்ரையாங்கிள என்னால எஃப்லயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ போத் காட் சேம் ஏரியா. ஸோ சின்ஸ் டி ஈக்குவல் டு இ பிளஸ் எஃப் இ பிளஸ் சி அண்ட் எஃப் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இ பிளஸ் சி. ரெண்டுமே இ பிளஸ் சின்றதுனால டி அண்ட் எஃப் has equal area or same area. ரெண்டுத்துக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல என்ன இருக்கு? which shape has more area? shape F ஆ shape G ஆ? அகைன் சேம் ஆன்சர். ஏன்னா ஷேப் எஃப்ன்றதும் இ பிளஸ் சி ரெண்டு ட்ரையாங்கிள் தான். ஷேப் ஜின்றதும் இ பிளஸ் சி ரெண்டு சேர்ந்தது தான். therefore F and G has equal area or same area. So இது 5th-க்கான ஆன்சர். சாரி 4th-க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கேட்டிருக்காங்க? what is the area of shape A as compared to shape G? is it twice as big or 4 times as big அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம பிக்சர் வச்சு இப்போ நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இப்போ எனக்கு தேவை இந்த ஏன்ற இமேஜ் வந்து 2 டைம்ஸா 4 டைம்ஸான்னு செக் பண்ணணும். ஏன்ற அந்த ட்ரையாங்கிளில் எஃப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எஃப் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் மீதி இருக்கிற ஸ்பேஸ்ல என்னால் சியையும் ஃபிக்ஸ் பண்ண முடியுது, இயையும் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. அப்போ எஃப் சி ஏ எல்லாம் சேர்ந்தது தான் ஏ. ஸோ இப்போ இது ஒரு ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு ட்ரையாங்கிள் வந்து எனக்கு எஃப்னு ஒரு ட்ரையாங்கிள், அதுவே பிக்கர் ட்ரையாங்கிள் தான். அடுத்தது இ அண்ட் எஃப் அப்படின்னு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இன்ற ட்ரையாங்கிளையும் நான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு, சின்ற ட்ரையாங்கிளையும் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஷேப் ஏ ஆஸ் கம்பேர் டு ஷேப் ஜி? ஸோ ஷேப் ஜியை தான் கம்பேர் பண்ண போறோம். ஷேப் ஜின்றது என்ன? எனக்கு சி பிளஸ் இ அப்படின்றது தான் எனக்கு ஷேப்பு ஜி. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளும் ஈன்ற ட்ரையாங்கிளும் சேர்ந்தது தான் ஷேப் ஜி. ஸோ இதுதான் ஜி. அப்போ இந்த ஜின்ற மாதிரி இன்னொரு போர்ஷன் எஃப்பும் எனக்கு அதுதான். எஃப் ஈக்குவல் டு சி பிளஸ் இ. அப்போ ஜியும் எஃப்பும் சேமா? அப்போ இது ட்வைஸ், 2 மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏன்றது ஏரியா ஆஃப் ஷேப் ஏ இஸ், ஆன்சர் வந்து ஏரியா ஆஃப் ஷேப் ஏ is twice the area of shape G. So shape G விட twice. shape G ன்றது இந்த C plus E. So அது 1 time. F உம் G யும் same. அப்ப இது 2 times சொல்ல முடியும். And next question என்ன இருக்குன்னு பாருங்க. Can you
Now figure out the area of big square formed with all the 7 pieces in terms of the area of shape C. நம்ம எல்லாத்தையும் shape C க்கு இப்ப நம்ம மாத்த போறோம். ஸோ கொஸ்டின் இதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷேப் சியில் எழுதணும். இப்போ இதுக்கு ஃபுல் ஸ்கொயருக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 வந்து ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் எதோட ஏரியாலாம் எடுக்கணும், எல்லா பீசஸோட ஏரியாவை எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் C plus D plus E plus F plus G. ஸோ இதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் நான் ஏற்கனவே இந்த பிக்சர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே என்னென்ன எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த பிக்சர் பாருங்க, சியும் ஈயும் ஈக்குவல்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சி ஈக்குவல் டு இ. அண்ட் செகண்ட் கண்டிஷன், இந்த C plus Eன்றது தான் DGF. So C plus E equal to D. C plus E equal to G. C plus E equal to F. இது எனக்கு தெரியும். இப்ப ஈயும் சியும் ஈக்குவல்னு நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டேனா, அப்ப இங்க இருக்கிற E எல்லாம் நான் CR ரீப்ளேஸ் பண்ணா C plus C equal to D. C plus C equal to G. C plus C equal to F. இது என்ன கொடுக்கும்? 2C equal to D. 2C equal to G. 2C equal to F. இந்த வேல்யூ கொடுக்குதா? அண்ட் ஏன்றது நம்ம வந்து என்னன்னு மார்க் பண்ணோம்னு பாருங்க. ஓகே, ஏன்றத நம்ம என்னன்னு மார்க் பண்ணியிருந்தோம்னா, A ஓட ஒரு போர்ஷன் இங்க மார்க் பண்றேன். A ஓட ஒரு போர்ஷன் அப்படின்றது F. ஒரு போர்ஷன் வந்து எஃப்னு சொல்றோம். அப்ப இன்னொரு போர்ஷனும் எஃப் தான். ஸோ எஃப்ன்றது 2C. அப்ப ஏன்றது என்ன இருக்கும்? ஸோ அது தேர்ட் கண்டிஷன். ஏ ஈக்குவல் டு, இப்ப மேல நம்ம அதுதான் எழுதியிருப்போம். கொஸ்டின் நம்பர் 5 எழுதியிருக்கோம். ஏ இஸ் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் ஜி அப்படின்னு எழுதணுமா? ஸோ ஏ இஸ் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் ஜி. ஜின்றது 2C இங்க இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர், இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3, இது 4. ஸோ ஈக்குவேஷன் 3ல இருந்து A ஈக்குவல் டு 2Gல Gயை நான் ரீப்ளேஸ் பண்ணா 2 into 2Cன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 4C. A ஈக்குவல் டு 4C. இது ஈக்குவேஷன் 5. அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து A ஈக்குவல் டு B. ஏயும் பியும் ஈக்குவல் ஏரியா. அப்ப பியோட வேல்யூவும் எனக்கு 4C. இது ஈக்குவேஷன் 6. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளோட ஃபுல் ஃபார்முலால எழுத போறோம். So area of larger square. So full square கான value. அப்போ area of A plus B plus இருக்கா? A ஓட value 4C plus B ஓட value 4C, C ஓட value C and D ஓட value 2C and A, B, C, D, E. E ஓட value C. நெக்ஸ்ட் G ஓட வேல்யூ 2C, F ஓட வேல்யூவும் 2C. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 4 plus 4 8, 8 plus 1 9, 9 plus 2 11, 11 plus 1 12, 12 plus 2 14, 14 plus 2 16. ஸோ ஆன்சர் வந்து 16C. என்னோட கொஸ்டின் என்ன? ஆன்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சில கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 16C. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் தீஸ் 7 பீசஸ். இதே 7 பீசஸை ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி. ஸோ இப்போ அதை வந்து அப்படியே ரெக்டாங்கிளா மாத்திட்டு சிக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. Arrange these 7 pieces to form a rectangle and what will be the area of rectangle in terms of area of shape C. So நம்ம ஏற்கனவே வந்து area of big square frame பண்ணியிருப்போம். இங்க வந்து நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பண்ணி அதையும் in terms of Cல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சேம். ஏன்னா அதே பீசஸ் வச்சு தானே நம்ம இங்க ஆன்சர் வந்து எழுதுறோம். ஸோ 7th கொஸ்டின், 7th பார்ட்டுக்கான ஆன்சர் ஏரியா ஆஃப்
பிகர் ரெக்டாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பண்ணாலும் என்னோட ஆன்சர் 16C தான். பிகாஸ் rectangle has same pieces of square. ஸோ அதே ஸ்கொயருக்கான பீசஸை வச்சு தான் நம்ம இப்போ ரெக்டாங்கிளாக மாற்றுறோம். அதே சிக்கு மாற்ற சொன்னதுனால த ஆன்சர் இஸ் 16C. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் த பெரமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் த ரெக்டாங்கிள் ஃபார்ம்டு from these 7 pieces different or same? ஸோ டெஃபினட்டாக வந்து நமக்கு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்றது வேற வேற ஷேப்பு. இந்த ஷேப்புக்கான ஏரியாவிலையும் பெரிமீட்டர்லையும் பெரிமீட்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணிடலாம். 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஃபார்ம்டு. ஒரு இதுல வந்து நம்ம இப்ப இது ஸ்கொயரா இருக்கு, இதே நான் ரெக்டாங்கிளா ஃபார்ம் பண்ணும்போது மேபி இந்த டி கீழே வரலாம், இல்ல இ கீழே வரலாம், எது வேணா எங்க வேணா சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணும்போது ஏரியா தான் எனக்கு சேமா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6 and 7க்கு எனக்கு சேம் ஆன்சர் வந்தது இல்ல, சாரி எஸ் 6 and 7க்கு சேம் ஆன்சர் வந்தது. ஏன்னா பீசஸை மாத்தினாலும் ஏரியா அதுதான். பட் பெரிமீட்டர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா அவுட்டர் லைனை டிபெண்ட் பண்ணிருக்கோம், இந்த லைனை டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த அவுட்டர் லைனை டிபெண்ட் பண்ணிருக்கிறது இப்படி இருக்கிறதுக்கும் இது ஸ்கொயர். இப்போ இதுவே ரெக்டாங்கிளா வரும்போது இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ பெரிமீட்டர் ஆர் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ரீஅரேஞ்சிங் பீசஸ் கீப்ஸ் த ஏரியா சேம். ஏரியா அப்படியே தான் இருக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணாலும், பட் பெரிமீட்டர்ன்றது நான் அரேஞ்ச் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ பெரிமீட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இதுக்கு அடுத்த டாப்பிக்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன்.